Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. இனிமே டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் தான் மார்னிங் லைவ்லயும் பார்க்க போறோம், ஈவினிங் ஃபுல் வீடியோலாம் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு நீங்க 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க கம்ப்ளீட்டா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற வேர்டிங்ஸ் தான் சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்ல நீங்க சுத்தமா படிக்கல, நான் சும்மா வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்க, 10th வரைக்கும் படிக்கிற பசங்க இருக்காங்க, வெறும் +2 தான் படிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. அவங்களுக்காக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் மணி என்ன அப்படி நம்ம கேட்போம். சோ இது எல்லாருமே கேட்கிற ஒரு நார்மல் கேள்வி தான். சோ இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, what is the time by your watch? What is the time by your watch? By your வாட்ச், உங்க வாட்ச்ல மணி எத்தனை அப்படின்னு கேட்போம்ல. சோ அதோ மணி என்ன அப்படின்னு மட்டும் தான் நம்ம கேட்போம். சோ அது இங்கிலீஷ்ல வந்து எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் த டைம் பை யோர் வாட்ச். ஓகேங்களா, மணி இப்பொழுது 7:30. சோ அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க, இப்போ வந்து மணி 7:30. சோ இந்த 7:30ன்றதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 7 o'clock 6 o'clock கரெக்டா சொல்லிடுவோம். இந்த 7:30 7:15 நமக்கு தெரியாது. சோ அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் 7:30. 7:30, அதாவது 7:30 அப்படின்றது 7:30. 7 அப்படின்றதுக்கு 7 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா, 7:30 அப்படின்றதுக்கு 7:30 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, 7:30 அப்படின்னா 7:30. ஓகேங்களா, நீ எப்பொழுது எழுந்திருக்கிறாய். சோ நான் கேட்கறேன், நீ எப்போ எழுந்திருப்ப டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன்னா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, when do you wake up? when do you wake up? நீ எப்பொழுதும் எத்தனை மணிக்கு எந்திரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன்னா, when do you wake up? இல்ல குழந்தைங்களை பார்த்து நீ எப்ப எழுந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, when do you wake up அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் அதுக்கு ரிப்ளை வந்துட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, நான் தினந்தோறும் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் தினந்தோறும் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திருப்பேன். இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I get up at 6:30 every morning. 6:30. ஸோ 6:30 அப்படின்றதுக்கு 6:30 எவ்ரி மார்னிங், எல்லா மார்னிங், அதாவது எவ்ரி மார்னிங்னா டெய்லி. ஓகேங்களா, டெய்லி மார்னிங் அப்படின்றது தான் எவ்ரி மார்னிங். எல்லா மார்னிங்கும் நான் எப்போ எழுந்திருப்பேன்னா 6:30, அதாவது 6:30 மணிக்கு எழுந்திருப்பேன். ஓகேங்களா, உன் சகோதரி காலை சிற்றுண்டி எப்பொழுது சாப்பிடுகிறாள். ஸோ இது ஃபுல்லாவே டைம் மென்ஷன் பண்ண மாதிரி. ஓகேங்களா, சகோதரி காலை சிற்றுண்டி எப்போ சாப்பிட்றா, டெய்லி உங்க சிஸ்டர் எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றா அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, when does your sister have her breakfast? When does your sister have her breakfast? அவளுடைய பிரேக்ஃபாஸ்ட அவ எப்போ எடுத்துப்பா சாப்பிடுவா அப்படின்றதுதான் when does your sister have her breakfast அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். மணி என்ன, what is the time by your watch? மணி இப்பொழுது 7:30. it is 7:30. நீ எப்பொழுது எழுந்திருக்கிறாய். when do you wake up? நான் தினந்தோறும் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். I get up at 6:30 every morning. உன் சகோதரி காலை சிற்றுண்டி எப்பொழுது சாப்பிடுகிறாள். When does your sister have her breakfast? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த 5 சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற வீடியோஸ், எங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற வீடியோஸ் வேணும்னா, உங்களுடைய வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு கிராமர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு JSJ Jessie இங்கிலீஷ் கிராமர்ன்ற சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிராமர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல உங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பேசிக் கிராமர்ஸ் ஃபுல்லா நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன்ல கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இல்லனா ஸ்பீச்ல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்னோட சேனல்ல JSJ Jessie எஜுகேஷன், அந்த சேனல்ல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்ல உங்களுக்கு சடனா உங்களுக்கு ஸ்பீச்க்கு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி உடனே லைவ்லயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா உடனே உங்களுக்கு வீடியோவாவே எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, 2 சேனலுமே விசிட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். we will meet in the next video. bye bye, see you, take care, god bless you.